வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் மகாநாயக்கர்களின் முடிவு, ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற கடிதம், தொடரும் அனுர அரசின் கைதுகள், அடுத்தடுத்து சிக்கப் போகின்ற புள்ளிகள் பலரை காட்டிக் கொடுத்த சைமான், போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, அரசு தரப்பின் நிலைப்பாடு தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கின்ற அமைச்சர் நலிந்த ஜாயதிச, முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம், அரசாங்கத்திடம் இம்ரான் எம்பி விடுத்திருக்கின்ற கோரிக்கை குறித்த இந்த கருத்தியல்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடல்களை நிகழ்த்த போகிறோம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள், வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. நீதியரசர்களுடைய ஓய்வு பெறுகின்ற வயதை நீடிப்பது தொடர்பான கருத்து பரிமாறல்கள், சர்ச்சைகள் அண்மை நாட்களாகவே நாடளாவிய ரீதியிலே பேசப்பட்டு வருகின்றன. அதாவது இந்த வயதிலே அதிகரிப்பது என்பது பொருத்தமற்றது என்று சொல்லி மகாநாயக்கர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்களாம். அந்த கடிதம் தமக்கு கிடைக்கப்பெற்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜாயதிச ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறார். அதாவது அமைச்சரவையினுடைய முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்ற போது ஊடகங்களுக்கு குறித்த இந்த கருத்துக்கள் தொடர்பிலே அமைச்சர் நலிந்த ஜாயதிச கருத்துரைத்திருக்கிறார். அதாவது இந்த கடிதம் கிடைத்ததை தொடர்ந்து, அதாவது மகாநாயக்கர்களிடமிருந்து கடிதம் கிடைத்ததை தொடர்ந்து தாமும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் சென்று மகாநாயக்கர்களுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 22வது அரசியல் அமைப்பு திருத்தம் மற்றும் நீதிச்சேவை சட்ட திருத்தம் ஆகியவற்றை அமைச்சரவையிலே சமர்ப்பிப்பதற்கு முன்பாகவே மகாநாயக்க தேரர்கள் கடிதத்திலே குறிப்பிட்டிருந்த விடயங்கள் தொடர்பிலே தங்களுடைய தரப்பு விளக்கத்தை, அந்த நியாயங்களை தாங்கள் முன்வைத்திருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். மல்வத்து அஸ்கரிய மற்றும் பிராமண மகா நிக்காயாவினுடைய அந்த மகாநாயக்க தேரர்களை சந்தித்து இவை தொடர்பான விளக்கங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்களுக்கு முன்னதாக, அதாவது கடந்த 4ஆம் திகதி நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் நலிந்த ஜாயதிச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது மகாநாயக்க தேரர்கள் எழுதிய கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லி கடந்த 4ஆம் திகதி அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவ்வாறு 4ஆம் திகதி கூறிய கருத்துக்கு முரணாக நேற்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே இந்த அமைச்சரவையில் தீர்மானங்களை முன்வைப்பதற்கு முன்பாகவே, இந்த சட்டமூலத்திற்கான அந்த விடயங்களை முன்வைப்பதற்கு முன்பாகவே நாங்கள் என்ன செய்து விட்டோம், இது தொடர்பான விளக்கங்களை மகாநாயக்க தேரர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொல்லி நேற்றைய தினம் குறிப்பிட்டார்கள். ஆகவே இவை முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் குறித்து தாங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பிலே சில கேள்விகள் மக்கள் மத்தியிலே தொக்கு நிற்கின்றன. சரி, இது ஒரு புறம் இருக்கு. இலங்கையினுடைய ஆட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் தேரர்கள் ஒன்றைக்கும் தங்களுடைய அதிகாரத்தை அங்கே முன்னிறுத்தி வருகிறவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். இது இலங்கையினுடைய வரலாற்றிலே பண்டைய காலம் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருகின்ற ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக காணப்படுகிறது. அது பல்வேறு தளங்களிலே சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்படுகின்ற துன்பியர்களுக்கும் இவை காரணமாக அமைகின்றன என்பதும் மறுத்துவிட முடியாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதே நேரத்திலே போதைப்பொருள் விவகாரம் என்பது நாட்டை உலுக்கி வருகின்ற, நாட்டுக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்ற விவகாரமாக மாறியிருக்கிறது. இந்த
செயற்பாடுகளின் காரணமாக அண்மை நாட்களிலே ஆளும் கட்சி என்ன செய்கிறது என்று சொல்லித்தால் இந்த போதை கும்பல்களுக்கு எதிரான போதைப்பொருள் விநியோகத்திற்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த சட்ட நடவடிக்கைகளின் பிரகாரம் பல உயர்மட்ட அதிகாரிகளும் சில அரசியல் தலைவர்களும் சிக்குவதற்கான முக்கிய புள்ளிகள் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி தெற்கிலே சில சலசலப்புகள் எழுந்திருக்கின்றன. அதாவது மலேசியாவிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற குற்றக்குழு உறுப்பினர்கள் குறித்து காவல்துறை தலைமையகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையின் பிரகாரம் 3 நபர்கள் தொடர்பிலே காவல்துறை அதிபருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது மலேசியாவிலே இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ரத்னலானியைச் சேர்ந்த சைமா என்கின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர், அந்த சந்தேக நபர், இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் பல்வேறு உண்மைகளை காவல்துறைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு கால பகுதியிலே பேராதனை பகுதியிலே துப்பாக்கி முனையிலே அச்சுறுத்தி ஒருவரை கடத்தி தாக்கியமை தொடர்பிலும் 2016ஆம் ஆண்டு கால பகுதியிலே அதே பகுதியிலே மற்றும் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை தொடர்பிலே இந்த 2 வழக்குகள் கண்டி நீதவான் நீதிமன்றத்திலே இந்த குறித்த சைமா என்கிற நபருக்கு எதிராக இடம்பெற்று வருகின்றன. ஆனால் குறித்த இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்திலே முன்னிலை ஆகவில்லை. எனவே இவரை கைது செய்வதற்கான பகிரங்கமான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் குறித்த இந்த நபர் மலேசியாவிலே இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவரோடு இன்னும் 2 பேரும் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த குறித்த கும்பல் வெளிப்படுத்திய தகவல்களின் பிரகாரம் அவர்களோடு தொடர்பிலே இருந்த இன்னும் சிலர் சிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டங்களை மேற்கோள் காட்டி சில தரவுகளை அவதானிக்க முடிகிறது. அவர்களோடு குறித்த இந்த 3 பேரோடு தொலைபேசி தொடர்புகளை பேணிய சுமார் 10 நபர்கள் குறித்த தகவல்கள் வெளிவர இருக்கின்றன என்று சொல்லியும் அறிய முடிகிறது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததான அந்த செய்திகளையும் அறிய முடிகிறது. ஆகவே குறித்த இந்த நபர்களுக்கு குற்றச்செயல்களை புரியுமாறு, இந்த கொலைகளை புரியுமாறு, கடத்தி சித்திரவதை செய்யுமாறு யார் இந்த ஒப்பந்தங்களை கொடுத்தார்கள், அதே நேரத்தில் இவர்களுக்கு யார் ஆயுதங்களை வழங்கினார்கள், இது தொடர்பான அந்த தகவல்களும் எதிர்காலத்திலே வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகளின் பின்னே யார் யார் இருப்பார்கள் என்பது அனுமானித்துக் கொள்ளக்கூடிய விடயம்தான். ஆகவே மக்கள் அதை அனுமானித்துக் கொள்வார்கள். முறையான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிற போது அவற்றையும் எடுத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு வகையிலே நாட்டுக்குள்ளே இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள் மற்றும் குற்றச்செயல்களோடு தொடர்படுகிறவர்கள் இவ்வாறு களி எடுக்கப்படுவது என்பது நாட்டிலே பொதுமக்களுடைய பொது பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவசியமான ஒரு செயற்பாடு என்பது இந்த இடத்திலே ஆணித்தரமாக குறிப்பிட வேண்டி இருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கையிலே போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபடுகிறவர்களுக்கு, போதைப்பொருள் விநியோகத்திலே ஈடுபடுகிறவர்களுக்கு, போதைப்பொருளோடு தொடர்படுகின்ற மிக முக்கியமான இந்த கடத்தல் சம்பவங்களோடு தொடர்படுகிறவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது குறித்த சில கருத்தியல்கள், சில செய்திகள் அண்மைய சில தினங்களாக அதிகமாக பகிரப்படுகிறது. இலங்கையில மரண தண்டனை உறுதியா இல்லையா என்றெல்லாம், மிக முக்கியமாக இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இந்த கேள்விகளுக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு பதிலை வழங்கி இருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், முழு நாடும் ஒன்றாக என்கிற தேசிய செயல்பாட்டு சபையிலே போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில தரப்பினராலே யோசனைகள் தான் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இது தொடர்பாக அரசாங்கம் தீர்க்கமான முடிவுகளை இன்னும் எடுக்கவில்லை, ஆராய்ந்து வருகிறது என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மை குறித்து கலந்துரையாடுகிற போது ஒரு சிலரிடம் இருந்து வந்த யோசனையை வைத்து நாங்கள் இறுதி முடிவை இன்னும் எடுக்கவில்லை, ஆகவே இதனை வைத்து அது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி அதாவது மரண தண்டனை இலங்கையிலே நிறைவேற்றப்பட போகிறது என்கிற முடிவை வெளியிடுவது பொருத்தமற்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே நேரத்திலே இலங்கையிலே போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபடுகிறவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுமா இல்லையா என்பது மக்களிடத்திலே இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லி, அதாவது முடிவு இன்னும் எட்டப்படவில்லை, அது மிக கவனமாக பரிசீலனை செய்யப்பட்டு முடிவுகள் எட்டப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று ஊடகங்களுக்கு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இது ஒரு புறம் இருக்க, இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிற சமூகங்களிலே
அதாவது எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கின்ற சமூகங்களை எண்ணிக்கையிலே வலிமையாக இருக்கிறவர்கள் அல்லது அதிகமாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் துன்பியல்களுக்கு உள்ளாக்குவது, கொஞ்சம் அல்ல அது நிறையவே துன்பியல்களுக்கு உள்ளாக்குவது என்பது இந்த நாட்டிலே கடந்த காலம் எங்களுக்கு சொல்லித்தந்த பாடமாக இருக்கிறது. இது பின்னணியிலே முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரம் தொடர்பாக அண்மைய நாட்களிலே கிழக்கு மாகாணத்திலே சலசலப்புகள் எழுந்திருந்தன. அவை தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பார்த்து அறிந்திருக்கிறோம். இதன் பின்னணியிலே முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என்று சொல்லி குரல்கள் வலுப்பெற்றிருக்கின்றன. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் கான் மஹ்ரூப் இதனை தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே முஸ்லிம் பெண் ஆடை, அதாவது முஸ்லிம் பெண் ஊழியர்களுடைய ஆடை குறித்த அந்த தடைக்குத்தான் அவர் இந்த கருத்துக்களை எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதாவது இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. இது இந்த ஒரு இனத்தினுடைய, அதே நேரத்தில் சமூகத்தினுடைய சமய கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற போது இவ்வாறு தடைகளை விதிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்கிற அந்த கருத்துப்பட அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அரசியலமைப்பில் இருக்கின்ற அந்த விவகாரங்களை பேணி நடக்க வேண்டியது ஒவ்வொரு அரச உத்தியோகத்தருடைய கடமையும் பொறுப்பும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அரசியல் அமைப்பிற்கு எதிராக செயற்படுகின்ற அரசியல் உத்தியோகத்தர்களுக்கு எதிரான சட்ட நடைமுறைகளை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் கோரிக்கையை விடுத்திருக்கிறார். எனவே முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரம் என்பது அடிக்கடி தேவையற்ற தலையீடுகளுக்கு உட்பட்டு வருகிறது. ஆகவே இதற்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் நாங்கள் வடமாகாணத்தினுடைய பக்கம் சென்று வருவோமாக இருந்தால், வடமாகாணத்திலே மிக முக்கியமாக, அதாவது யாழ்ப்பாணத்திலே கடந்த 3 மாதங்களில் 80 பேர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். தவறான முடிவெடுத்து தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கின்ற இத்தகைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டியதாக காணப்படுகின்றன. அதாவது மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வடமாகாணத்திலே அதிகரித்திருக்கின்ற போதைப்பொருள் பயன்பாடு, குடும்ப வன்முறை, குடும்பங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற பிளவுகள், இவை எல்லாமே இவ்வாறான தவறான முடிவெடுத்தலுக்கு தூண்டுகின்றன என்று சொல்லி நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். இது எவ்வாறு இருந்தாலும் ஒரு பிரச்சனை எழுகிற போது அதற்கு தீர்வு இருக்கிறது. ஆகவே மரணம்தான் தீர்வு என்கிற அந்த முடிவிற்கு செல்லுகின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து இவ்வாறான முடிவெடுப்பவர்களை பாதுகாக்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய தேவை ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. அதாவது கடந்த 3 மாதத்திலே, அதாவது 90 நாட்களில் 80 பேர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான இது ஒரு டிசாஸ்டர், அதாவது ஒரு அனர்த்த நிலைமை என்று கூட இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே வடமாகாண சுகாதார திணைக்களத்தினாலே நேயம் என்று அழைக்கப்படுகிற ஒரு அமைப்பு செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அமைப்பு 24 மணித்தியாலமும் இயங்கக்கூடிய தொலைபேசியை அந்த வாய்ப்புகளை கொடுக்கின்றன. மிக முக்கியமாக சைபர் 21 222 66 66 என்கிற அந்த இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்படுத்தி இவ்வாறான மனச்சிக்கல்கள் எழுகிற போது அந்த தொலைபேசி ஊடான எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்கின்ற அந்த சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியவை என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு, குறித்த இந்த இலக்கத்துக்கு தொடர்புகளை ஏற்படுத்துகிற போது அவர்களுடைய ரகசியம் பேணப்படும் என்பதையும் வடமாகாண சுகாதார திணைக்களம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இவைதான் இன்றைக்கு நாங்கள் சமகாலத்திலே உரையாடக்கூடிய முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றன. சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.